ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி, அதுவும் சீ ஃபுட்டில் பண்ண போகிறோம். அதாவது ப்ரானில் நல்ல ஒரு கிறிஸ்பி ப்ரான் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். என்னமோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ரெசிபின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் போனோன்னே இதெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு பிளேட்டில் 6 பீஸ் வச்சுருப்பாங்க, அதே 300 பில் போடுவாங்க. வீட்டில் ஆனால் செய்யணும்னா 2 கிலோ ப்ரான் இருந்தால் தான் செய்யணும்னு யோசிப்போம். இந்த மாதிரி 5 பீஸ் 6 பீஸ் ப்ரான் எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி ரெசிபிலாம் ட்ரை பண்ணலாம். அதுக்காக தான் காமிக்கிறேன். இப்போ இதை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக கீரைகள் போட்டுக்கிற போகிறேன். இதனுடைய வயிற்று பகுதி எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் மாற்றி எடுத்துகிட்டு இப்படி கைகளால் லைட்டாக அழுத்துனீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இனிமேல் இது நீங்கள் பொரிச்சாலும் அது சுருண்டு போகாது. இல்லை நான் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அப்படியேவும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுட்டு ரெண்டையும் நல்லா புரட்டி ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுடலாம். இது அப்படியே இருக்கட்டும், ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு தேவையான மாவெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, ஒரு 2 பிஞ்சு மிளகாய்த்தூள் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு மிளகுத்தூள் வேணால் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு மாவும் ரெடி ஆகிட்டு மாவை எடுத்து வச்சிடலாம். அப்புறம் ஒரு 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை நல்ல ப்ரெட் க்ரம் மாதிரி அடித்து எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட ரெடிமேட் ப்ரெட் க்ரம் இருக்குன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்துலேயும் புரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ப்ரான் மேரினேட் ஆனால் போதும். ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மைதாவில் புரட்டி எடுத்துக்கணும். எல்லாத்தையுமே மைதாவில் புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா மீனில் பிடிக்கிற மாதிரி மற்ற கட்லெட்லலாம் பிடிக்கிற மாதிரி ப்ரானில் மாவு கொஞ்சம் பிடிக்கலை. அதனால் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு தட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ மாவில் புரட்டி எடுத்த உடனே நம்ம இந்த முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் போட்டு எடுத்து அந்த ப்ரெட் க்ரம்லேயும் போட்டு ப்ரெட் க்ரம்லேயுமே கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் ப்ரெட் நல்லா ஒட்டுது. அதனால் போட்டுக்கோங்க. இல்லை பிடிக்கலை அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் எக்கில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரமில் போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா இன்னும் நல்லா மாவு பிடிக்கும், அதாவது அந்த ப்ரெட் க்ரம் நல்லா பிடிக்கும். இப்போ இந்த கோட்டிங் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இதையும் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் தான் பொரிக்கும் போது இந்த ப்ரெட் துகள்கள் விழாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இப்படியே ஸ்டோர் பண்ணலாம். அது ஒரு 2 வாரத்துக்கோ அல்லது 3 வாரத்துக்கோ கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் முந்தின நாள் நீங்கள் செஞ்சு தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். லாங்காக ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருந்தால் போட்டதுமே வெளியில் கரிஞ்சிரும். கொஞ்சம் வெளியில் ஏன்னா மாவு போட்டு எல்லாமே பொரிஞ்சு வரணும்ல, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் விட்டு பொரிய விடுங்க. 2 பக்கமும் மாற்றி மாற்றி புரட்டி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், எல்லா பக்கமும் நல்ல கோல்டன் கலரில் வந்தோடனே எடுத்துட வேண்டியதான். சூப்பராக கிறிஸ்பியான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி, அதுவும் சீ ஃபுட்டில் நமக்கு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ஒரு 1/4 கிலோ ப்ரான் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.